அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் வந்து ஈரான் மேல போர் தொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த போர் வந்து 20 நாட்களுக்கு மேலாக நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இது வந்து உலக போரா மாறுமா? இது எந்த நிலைமை கொண்டு விட போகுதுன்னு தெரியல. இந்த போர் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? இது யார் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படிங்கிறதுல இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இஸ்ரேல் இதுக்கு முன்னாடி ஈராக்னு ஒரு நாடு இருந்தது. அந்த ஈராக்கை வந்து காலி பண்ணதுல முக்கியமான பங்கு வந்து யாருக்குன்னா அமெரிக்காவுக்கு இருக்கு. அமெரிக்காவுக்கு எப்படி இருக்குன்னா, அமெரிக்கா வந்து சில விஷயங்களை வந்து முன்னெடுத்து போவாங்க. எப்படின்னா, அங்க வந்து அணு ஆயுதம் இருக்கு, இல்ல இங்க தீவிரவாதிகள் இருக்காங்க, கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க. இது மாதிரி விஷயங்களை முன்னெடுத்து அமெரிக்கா வந்து ஊடுருவாங்க அந்த நாட்டுக்குள்ள. அங்க தலைவர்களை காலி பண்ணிட்டு அந்த நாட்டையே தன் வசப்படுத்துறது தான் அமெரிக்காவோட தன் வசப்படுத்துறது. அங்க உள்ள கனிம வளங்கள் அங்க என்ன மெஜாரிட்டி இருக்கோ அதை வந்து தன் வசப்படுத்துறது வந்து அமெரிக்காவோட வேலை. அது மாதிரியான விஷயங்களை இப்போ வந்து ஈரான் மேல எடுத்திருக்காங்க. அதை வந்து இஸ்ரேல வந்து பகடக்காயா அமெரிக்கா பயன்படுத்துறாங்க. இப்போ அமெரிக்கா வந்து இஸ்ரேல் மூலமாக ஈரானை தாக்குறது வந்து நிறைய பேரு கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவிலேயே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கிறது வந்து நிறைய பெருகிக்கிட்டே போகுது. இப்போ அவர் நினைச்சது ஒண்ணு, ஆனா அங்க நடந்துகிட்டு இருக்கிறது ஒன்னாதான் பார்க்கப்படுது. ஏன்னா அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த போரை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு வந்து ஈரான் வந்து ஒத்து வரல. ஏன்னா ஈரான் வந்து ஒரு 136 குழந்தைகளை இழந்திருக்காங்க, நிறைய மக்களை இழந்திருக்காங்க, நிறைய வீரர்களை இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய முக்கியமான தலைவர்களை இழந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இஸ்ரேல், அவங்கள வழி நடத்தின அமெரிக்கா. இதுதான் முக்கியமான காரணம். இந்துக்கெல்லாம் அவங்க பழி வாங்காம விட மாட்டோம் அப்படிங்கிற சொல்லிட்டு தான் இந்த விஷயங்களை அவங்க முன்னெடுத்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இந்த காரணத்தினால வளைகுடா நாடுகளுக்குள்ளேயே சிறிய பிரச்சனைகள் வந்து உருவாகி இருக்கு. வளைகுடா நாடுகள்னா அவங்களை சுத்தி உள்ள ஈரான், துபாய், இஸ்ரேல், குவைத்து, கத்தார், இது மாதிரியான நாடுகள் தான் அவங்களுக்குள்ளேயே திரும்பவும் பிரச்சனை கிரியேட் ஆகிட்டே இருக்கு. இப்ப கத்தார் மேல அங்க உள்ள கேஸ் அண்ட் ஆயில் அந்த அணுசக்தி இருக்க நிலையத்துல வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஈரான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது காரணமா சொல்லப்படுறது வந்து 2 விஷயங்கள். எண்ணெய் கேஸ் நிறுவனங்களை குறிவைக்கிறது காரணமாக அங்க உள்ள பொருளாதாரத்தை ஸ்டாப் பண்ணலாம். அதாவது எப்படின்னா, இப்ப இஸ்ரேல் வந்து ஈரான் மேல அவங்க சைட்ல உள்ள கேஸ் ஆயில வந்து தாக்குனாங்க. இது வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கே தெரியாதுன்னு சொன்னார். அது எப்படி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு தெரியாது? இவ்வளவோ பண்ணதும் தெரியும், இது பண்ணாம எப்படி செஞ்சிருப்பாங்க? இஸ்ரேல் வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஆனா ஈரான் வந்து அவர்களுடைய உச்சபட்ச தலைவர்களை இழந்த போதிலும் அவங்க வந்து தன்னுடைய இந்த போர் வந்து சில காரணங்களால அடுத்த கட்டத்தை நகருது. அது என்ன காரணம்னா, இஸ்ரேல் வந்து இராணுவ பாரசீகமான, அதாவது ஈரான்ல உள்ள அந்த இடத்துல வளைகுடா பகுதியில் அமைந்திருக்கும் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு சவுத் பார்சல், அதாவது கத்தார் ஒரு சைடும் ஈரான் ஒரு சைடு இருக்காங்க, அதை 2 பேருமே யூஸ் பண்றாங்க. அது பெரிய இயற்கை வாயு. அதாவது எப்படின்னா, அது பெரிய ஒரு அந்த எரிவாயு ஆலை வந்து பெருசு. அது வந்து கத்தார் ஒரு பகுதியும் ஈரான் ஒரு பகுதியும் தான் அதை வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஈரான் ஒரு சைடு பகுதி பாக்குற ஒரு பகுதியை, அந்த சவுத் பார்சலை வந்து தாக்கியிருக்காங்க இஸ்ரேல். தாக்குதல் மூலமா அந்த சைடு 80% இது வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கும் அவங்க சைட்ல. ஏன்னா எல்லாமே அதை நம்பிதான் இருக்கு ஈரானே. அப்படி இருக்கும்போது அது தாக்குனது மூலமா, அதாவது ஆயில் கேஸ் வந்து அது தாக்குனது மூலமா அங்க மட்டும் பிரச்சனை கிடையாது. பாகிஸ்தான், இலங்கை, இந்தியா, சுத்தி உள்ள நிறைய நாடுகளுக்கு பொருளாதாரமாகவும் சரி ரொம்ப பெரிய வீழ்ச்சி அடைய காரணமாகவும் அந்த தாக்குதல் நடந்திருக்கு. இப்போ அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தாக்குதலுக்கு 80% பிரச்சனை கிரியேட் ஆயிருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அது வந்து அவங்க கரண்ட் சப்ளைல 80% வந்து அவங்களுக்கு வந்து அடி வாங்கியிருக்கு. மின் விநியோகம், கேஸ் உற்பத்தி, இது எல்லாமே ரொம்ப பாதிப்படைய செஞ்சிருக்கு. இது கோவப்பட்ட ஈரானுடைய வந்து மசூத் பெசஸ்கியான் வந்து, நீங்க எதிர்பார்க்க முடியாத சில விஷயங்களை வந்து நீங்க கேட்டாலும் செய்ய முடியாத சில விஷயங்களை நாங்க பண்ற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை வந்து அந்த அதிபர் சொல்லியிருக்காரு. நாங்க பண்ண போற விஷயம் வந்து ஒட்டுமொத்த உலகுக்குமே பாதிப்பை கொடுக்கும், அந்த அளவுக்கு விஷயத்த நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை அந்த அதிபர் கொடுத்தாரு. இதுக்கு பதிலடியா ஈரான் வந்து என்ன பண்ணிட்டாங்க,
கத்தார்கிட்ட உள்ள ராஸ் லப்பான் அப்படிங்கிற இயற்கை எரிவாயுவை வந்து இதுக்கு பதிலாக தாக்க ஆரம்பிச்சாங்க. ஏவுகணை மூலமாக அந்த தாக்குதல் நடந்தது. இந்த தாக்குதல் மூலம் நிறைய இடத்துல வந்து ஆயில், கேஸ், மின் விநியோகம் இவ்வளவு எல்லாமே மற்ற நாடுகளுக்கு கிடைக்கிறதும் சரி, சரிவர கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையுமே அந்த தாக்குதல் வந்து கொஸ்டின் மார்க் கேள்விக்குறியாக்கியிருக்கு. சவுதி அரேபியாலும் சரி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அந்த நாட்டிலையும் சரி, குவைத் அந்த நாட்டிலையும் சரி, ஒரே நைட்ல இந்த எல்லா நாடுகள்லையுமே அவங்க பயன்படுத்திக்கிற ஆயில் அண்ட் கேஸ் அந்த சுத்திகரிப்பு நிலையத்துல வந்து ஈரான் வந்து தாக்குதல் நடத்தினாங்க. குவைத்துல மட்டுமே 7.5 லட்சம் பீப்பாய் வந்து உற்பத்தி ஆகிற இடம். இப்ப அந்த இடம் அவங்களை அடி வாங்கிச்சுன்னா உலக பொருளாதாரமே அடி வாங்கல. அது மாதிரியான விஷயங்களை தான் ஈரான் வந்து இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வார் வந்து கண்டினியூவா தொடர்ந்துட்டே இருந்ததுன்னா எல்லா இடத்துலயுமே லாக்டவுன் போற நிலைமை வந்துடும். எல்லாரும் வீட்டுக்கு வெளியே இருந்து வேலை பார்க்குற நிலைமை உருவாகும். கண்டினியூவா இந்த வார் கூடிய சீக்கிரத்துல நின்னா உலக மக்களுக்குமே நல்லது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஈரான் பண்ண விஷயங்கள்ல ஈரான் வந்து ஒரு ஏதோ அவங்களை வந்து நம்ம என்ன குற்றச்சாட்டுனா வைக்கலாம். ஆனா இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல அந்த குழந்தைகள் மீதான தாக்குதல் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த நாடுமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா நீ தாக்குதல் நடத்தினா அது அவங்களுடைய ராணுவ தளத்துல மேல நடத்தலாம், இல்ல வெளியில ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்கூல் மேல எப்படி ஒரு தாக்குதல் நடத்த முடியும்? எப்படி தெரியாம எப்படி நடத்துவாங்க? தெரியாம நடந்துச்சுன்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்றாங்களாம். அது எப்படி தெரியாம ஒரு விஷயம் நடக்கும்? இது எல்லாமே ரொம்ப எச்சரிக்கைக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து இந்த வார் எதான் நடக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி எதுக்கு நடக்குது அப்படின்னா, ஈராக் மேல ஒரு விஷயத்த அமெரிக்கா வந்து ஒரு விஷயத்த பண்ணி போச்சு பாத்தீங்களா? அதே மாதிரி விஷயத்த வந்து ஈரான் மேலே பண்ணலாம்னு போனாங்க. ஆனா அது வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடுது. இப்போ வந்து அமெரிக்கா வந்து அவங்கள்ட்ட நீங்க வந்து போற ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஈரான் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட தலைவர்களை கொன்ற போதிலுமே அடுத்த தலைவர் அவங்க வந்து அவங்க பையனையே அடுத்து வந்து கொண்டு வந்துட்டாங்க தலைவரா. ஆனா அவங்களுடைய ராணுவ கட்டமைப்பு தான் அவங்கள இன்னமும் வலுப்படுத்தியிருக்கு ஈரான். ஒவ்வொரு ராணுவ கட்டமைப்புமே ஒவ்வொரு தலைவர்கள் எங்க இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சைட்ல ஏதாவது பாதிப்பு ஏற்படுதுன்னா அவங்க அடுத்த தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு தளத்துக்குமே ஒவ்வொரு ஹெட் மாதிரி அவங்க ஒரு ராணுவ தளங்கள்லயே பக்காவா ரெடி பண்ணி தான் வச்சிருக்காங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படுறது காரணமாக. அதனாலதான் மூல நாளா அவங்க உங்களை ஸ்ட்ராங்கா போர் புரியறதுக்கான காரணமும் கூட. இதுதான் ஈரானுக்கு உள்ள வலிமையும் கூட. இந்தியாவுல இப்போ வந்து கேஸ், ஆயில் இது எல்லாமே தட்டுப்பாடு சப்போஸ் வந்ததுன்னா இலங்கையில வந்து டே ஃபுல்லா கரண்ட் இருக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. பாகிஸ்தான்ல லாக்டவுன் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. இது மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல நடந்ததுன்னா வீட்லயே உட்காந்து வேலை பார்க்க நிலைமை உண்டாகும். பொருளாதாரமாகவும் சரி நிறைய இடங்கள்ல அடி வாங்குவோம் நிறைய நாடுகள். இந்த போர் வந்து இன்னமும் சூடுதான் பிடிச்சிருக்க தவிர இது இன்னும் கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றது மாதிரி தெரியல. இது எந்த அளவுக்கு போய் முடிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். நன்றி.